ஏறுவார். அவர் மரம் ஏறி தானே இப்போ இளநீர் பறிச்சு எடுத்துன்னு போவார். எதனா ஒன்று ஆகிட போது சைக்கிள் தள்ளி வந்து இங்கே விட்ட உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு அரிசி வாங்குவாது உதவும் போனோம்னா அப்படின்னு சொன்னார். நீ உடம்பு முக்கியம் இல்லைன்னு கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்த உடனே ஒரு நாள் கூட அவர் பகலில் படுக்க மாட்டார், நைட்லேயும் படுக்க மாட்டார். கை நீலிக்கு நைட்லாம் தண்ணி கட்ட ஓடுவார். வெட்டிக்காலம் ஏந்து வந்தோடனே எங்களுக்கு காப்பி எடுத்து கொடுத்துட்டு மரம் ஏறுவார், போய் கஷ்டப்படுவார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட. யாருன்னா ஒருத்தர் அவர் எதற்கு சிகரெட் பிடிச்சா கூட சரி, ஏன்டா நல்லா செலவு பண்ணுறீங்க, அந்த நாளெலாம் தான் வீட்டுக்கு உபயோகப்படணும்ல அப்படின்னுவார். அந்த மாதிரி சொல்லிட்டு வருவார். கால் வரலன்னாரு. அப்படியே வந்து ஒரு கட்டில் மேலே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நான் ஃபேன் போட்டேன். படுத்தார். படுத்துட்டு திடீர்னு என்ன பண்ணார், இந்த கூசமாகுது எனக்கு சொல்கிறதுக்கு, இந்த பொம்பளைங்களுக்கு வெளில போகிற மாதிரி போகுது எனக்குன்னு சொன்னார். கூட்டின்னு வந்து விட்டோடனே ஆஸ்பத்திரிக்கு வானா வரல, அவர்கிட்ட கூட்டின்னு போனோடனே அந்த டாக்டர்கிட்டே அவனை கூட்டின்னு போய்கிறாரு. கூட்டின்னு வந்தோடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஏன்பா அவன் வந்து ஃப்ராடு, நீ அவனை நம்பி ஏமாந்துட்டேன், 2000 ரூபா பிடின்னு போயிட்டான் குழந்தைங்களா டிவி வாங்க வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. டாக்டர் திட்டி உனக்கு சத்து இல்லைப்பா, நீ சத்து மாத்திரை எழுதி தரேன்னு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்த உடனே வந்த உடனே என்ன பண்ணார், மெடிக்கலுக்கு போனார். மெடிக்கலுக்கு போனோடனே மாத்திரை சீட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கினாரு. பாக்கெட்டில் வச்சுன்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீ எதுக்கு மாத்திரை சீட்டை வச்சுக்கிறேன்னா, இல்லை பசங்களுக்கு பவுட்ரு வாங்கிக்கோ அப்படின்னாரு. மவுத்துக்கு பவுட்ரு சின்னது தான் வாங்கி தருவார், பெருசாக வாங்கி தர மாட்டார். அப்படியே வந்து பெருசு வாங்கினார். நான் சொன்னேன், சின்னது தானே வாங்குவேன், எதுக்கு பெருசு வாங்குறேன் அப்படின்னா, இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அவ்வளோ சின்ன மாத்திரை சொல்கிறேன்னு மாத்திரை சீட்டை பிடிங்கினாலும் மாத்திரை வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அரிசி மெல்லிஸ் அரிசி எங்கள் பயிர் வச்சோம், இங்கே வந்து பயிர் வைக்கல, எங்கள் பொண்டாட்டி ஆப்ரேஷன் பண்ண உடம்புச்சு, இன்றைக்கி அதுக்கு நாட்டாக்காலில் போயிட்டு 25 கிலோ அரிசி வாங்கின்னு வந்தார். வாங்கின்னு வந்து வச்சுட்டு என்ன பண்ணார், இந்த சின்ன பையனுக்கு மட்டும் இங்கே மொட்டை அடிச்சு காது குத்திடலான்ட்டு எல்லாருக்கும் எங்கள் மச்சின்சிக்கு எல்லாம் போய் அம்பத்தூர்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். எங்கள் அம்மாலாம் அந்த சாயங்காலம் வந்த உடனே அப்படின்னு அந்த மாத்திரை போடுன்னு சொன்னால், நான் அப்புறம் போடுறேன் நீங்கள் நீ சாப்பாடு செய்ய அவங்க வருவாங்கன்னாரு. சரி நான் சாப்பாடு செஞ்ச மாதிரி எங்கள் அம்மா வந்தோடனே இந்த நடியில், அம்மா என்னை பாத்ரூம் கிட்டுன்னு போமா, எனக்கு வந்து என்னால் முடியல, நான் பழிக்க மாட்டேன், என் குழந்தைங்கள்லாம் விட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஜுரம், ஒரு முள் குத்திட்டா கூட ஐயோன்னு கத்துவார். ஒரு ஜுரம்னு வந்துட்டா வேது தான் பிடிப்பார், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகவே மாட்டார், சரியாக போயிடும் அது இல்லையா அவருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் ஒரு முள் குத்திட்டா கூட மாமா நீ இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல மாமா. இந்த மாதிரி காலையில் எழுந்து என்ன பண்ணார், எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு இந்த அண்ணா நகரில் ஹாஸ்பிட்டலுக்கு இது இல்லை, கால் வரலன்னொன்னே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எங்கள் தம்பிக்கு வேனை எடுத்துன்னு வந்தான். எங்கள் அப்பாவும் எங்கள் இவ்வளோ நேரம் காணுமேனு அவரும் வந்துட்டார். வந்த உடனே இவங்க என்ன பண்ணார், இவர் எப்பவுமே அவரே சட்டை எடுத்து போட்டுப்பார். நான் துணி துவைச்சாலும் அவருக்கு பிடிக்காது, அவரே துவைச்சிப்பார். எல்லா துணியும் பசங்க துணிலாம் கூட துவைச்சி போடுவார். அப்படியே வந்து நான் பின்னாடி சாப்பாடு செஞ்சுருந்தேன். என் கையை பிடிச்சிக்கின்னு, அம்மா நான் பழிக்க மாட்டேம்மா, என் குழந்தைங்களெல்லாம் நீ எப்படிம்மா காப்பாற்றுவேன் நீ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீ எப்பவுமே இப்படி தான் சொல்லுவேன், நீ ஒரு ஜுரம் வந்துட்டா கூட என்ன ஆச்சு உனக்கு, ஒன்றும் இல்லை, நீ நல்லா என்ன எனக்கு சட்டை எடுத்து கொடுமா போட்டுக்கிறதுக்கு அப்படின்னாரு. நீ தானே எடுத்து போட்டு